ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் பயிற்சி 1.1 6வது சம் பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ எல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து 0 1 2 3. அதே மாதிரி என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? என் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது இதில் டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? அப்போது டபிள்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏங்கிறது கணம் எப்படி இருக்கும்னா, 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும். 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 0வும் 1ம். அப்போ 0, 1 அப்படி தான் இருக்கும். சரியா? இங்கே வந்து ஈக்குவல் டு, சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கீழே கொடுத்துருந்தாங்கன்னா 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம இங்கே கொடுக்காததுனால 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். சரியா? அடுத்து பி ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? எண்ணில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். அதாவது எண்ணுங்கிறது இயல் எண்கள். சரிங்களா? 1க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 விட கம்மியாக இருக்கும். இங்கே ஈக்குவல் டு கொடுத்ததுனால 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். 1க்கு மேலே உள்ள நம்பர் என்னதுலாம்? 2 3 அப்புறம் 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 2 அடுத்து 3 அடுத்து இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால நம்ம 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து சிங்கிறது நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. சி ஈக்குவல் டு 3, 5. இப்போது ஃபஸ்ட்டு இது என்னது கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சின்னு நம்ம சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னது? பி சேர்ப்பு சி கண்டுபிடிப்போம், அப்படி தானே? பி சேர்ப்பு சின்னா என்னது? 2 3 4 சேர்ப்பு 3, 5. சரியா? இப்போ இது 2ஐயும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? 2 3 4 5. பி சேர்ப்பு சி, அவ்வளோதான். அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி, அப்படி தானே? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதோட ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி சேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏயை எழுதுவோம். என்ன வரும்? 0, 1 கிராஸ். அடுத்து பி எழுதுவோம். 2 3 4 5 பி சேர்ப்பு சி எழுதுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி எழுதணும்? இதில் 0 வச்சு எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும், அப்படி தானே? 0, 2 0, 3 அடுத்து 0, 4 0, 5 எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள் என்ன வரும்? 1, 2 1, 3 1, 4 1, 5. அவ்வளோதான். இதுதான் கிராஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு 0 வச்சு 4 உறுப்பையும் தனித்தனியாக சேர்த்து எழுதணும். அடுத்து 1 வச்சு எழுதணும். சரியா? இதை ஃபஸ்ட்டு இதாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சமன்பாடாக. அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி அதை 2ஐயும் சேர்த்து எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? ஏ என்னது? 0, 1. அடுத்து கிராஸ். அடுத்து பி என்னது? 2 3 4 2 3 4 எழுதுவோமா? என்ன வரும்? 0, 2 ஃபஸ்ட்டு. அடுத்து 0, 3 அடுத்து 0, 4. சரியா? அடுத்து பாருங்கள் 1, 2 1, 3 1, 4. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ என்னது? 0, 1 கிராஸ் சி என்னது? 3, 5 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 வச்சு 3 0 வச்சு 5 0, 3 0, 5 அடுத்து கமா. அடுத்து 1, 3 1, 5. சரியா? இப்போது ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் சேர்த்து எழுதணும், அப்படி தானே? அப்போ ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. சரியா? ஈக்குவல் டு பாருங்கள் என்ன வரும்? என்ன உறுப்புலாம் வரும்? ஃபஸ்ட்டு இந்த இதை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. 0, 2 0, 3 அடுத்து 0, 4 அடுத்து 1, 2 1, 3 1, 4 எழுதியாச்சு. அடுத்து இதில் உள்ள உறுப்புகள் 0, 3 ஏற்கனவே எழுதியாச்சு. அப்போ 0, 5 அடுத்து 1, 3 ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ 1, 5. சரியா? இப்போது இதை வந்து 2வது சமன்பாடாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக இருக்கான்னு. 0, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அடுத்து 0, 5 எழுதியாச்சு. 1, 2
3 4 5 இல்லையாச்சா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு 1 மற்றும் 2 நம்மளுக்கு என்ன தெரியுது? இது ரெண்டும் சமம்னு தெரியுது. அப்படி தானே? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சியும் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சியும் சமம். அப்போ எனவே சரிபார்க்கப்பட்டது. சரியா? அடுத்த சம் பார்ப்போமா? ரெண்டாவது என்னது கொடுத்துருக்காங்க? சப்டிவிஷன். நம்மளுக்கு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபிசியை அப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பி வெட்டு சி கண்டுபிடிப்போமா? என்ன வரும்? பி வெட்டு சி ஈக்குவல் டு பி என்னது? 2 3 4. அடுத்து வெட்டு சி என்னது? 3, 5. சரியா? இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குதுன்னு பாருங்கள். என்னது இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ பி வெட்டு சி என்ன வரும்? 3 மட்டும்தான் வரும். அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஏ கிராஸ் பி வெட்டு சினா ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? ஏ எழுதுவோம். அப்படி தானே? அடுத்து கிராஸ் போட்டு பி வெட்டு சி கண்டுபிடிச்சது எழுதுவோம். இப்போ இதுக்குள்ளே என்ன உறுப்புலாம் வரும்? 0 வச்சு 3, அடுத்து 0 1 வச்சு 3. அப்படி தானே? ஏன்னா இங்கே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. 0, 3 1, 3 1 மட்டும் தான் வரும். 2 மட்டும் தான் வரும். சரியா? இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கோங்க. அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எழுதணும். சரியா? கண்டுபிடிப்போமா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ என்னது? 0, 1 கிராஸ் பி என்னது? 2 3 4. எழுதுங்க. என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 வச்சு 0, 2 0, 3 0, 4 எழுதுவோம். அடுத்து 1 வச்சு 1, 2 1, 3 1, 4 எழுதுவோம். சரியா? அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி என்ன வரும்? ஏ வந்து 0, 1 அப்படி தானே? கிராஸ் சி என்னது? 3, 5 3, 5 அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இதை வச்சு எழுதுங்க பாப்பா. என்ன வரும்? 0, 3 ஃபஸ்ட்டு. அடுத்து 0, 5. இதை வச்சு ஒரு தடவை, இதை வச்சு ஒரு தடவை. அடுத்து 1 வச்சு 1, 3 அடுத்து 1, 5. சரியா? இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எழுத போகிறோம். எழுதுவோமா? ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. எழுதுங்க பாப்பா. இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குது? 0, 3 இருக்குது. அப்படி தானே? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதை எழுதுவோமா? 0, 3. அடுத்து என்னது இருக்குது பாருங்கள். 0, 4 இல்லை, 1, 2 இல்லை, 1, 3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 1, 3. அடுத்து வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ இது 2 மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் இருக்கிறது 1, 3 0, 3 மட்டும்தான். அப்போ இது ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கோங்க. இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். என்ன ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்லிடலாம்? 1 மற்றும் 2லிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு தெரியுது. அப்படி தானே? சரிபார்க்கப்பட்டது. சரியா? இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த சப்டிவிஷன் பார்ப்போமா? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட்டில் உள்ளதுன்னு கண்டுபிடிப்போம். அப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏயை ஃபஸ்ட்டு எழுதுவோம். 0, 1 சேர்ப்பு பியை அடுத்து எழுதுவோம். 2 3 4. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? 0 1 2 3 4. சரியா? அடுத்து என்னது? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. ஏ சேர்ப்பு பி என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1 0 1 2 3 4 கிராஸ் சி என்னது? 3, 5. அப்போ 3, 5. சரியா? இப்போது பாருங்கள். இது ரெண்டுக்கும் என்ன வரும்? கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னெல்லாம் வரும்? 0, 3 0, 3. அடுத்து என்ன வரும்? 0, 5 0, 5. அடுத்து 1, 3 1, 5. அடுத்து 2, 3 2, 5 2, 3 2, 5. அடுத்து என்ன வரும்? 3, 3 3, 5.
அடுத்து 4,3 4,5 சரியா? பாருங்கள் ஃபஸ்ட்டு 0 வச்சு 2 உறுப்பை எழுதியிருக்கோம். 1 வச்சு 2 வச்சு 3 வச்சு 4 வச்சு எல்லாத்தையும் 2 உறுப்பை வச்சு எழுதியிருக்கோம் சரியா? இந்த ஸ்டெப்பு புரியுதுலாம். அடுத்து பாருங்கள் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி சரியா? ஏ என்னது 0 1 கிராஸ் சி என்னது 3 5 சரியா? அப்போ பாருங்கள் என்ன வரும் 0,3 வரும். அடுத்து 0,5 அடுத்து 1,3 அடுத்து 1,5 சரியா? அடுத்தது ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம் அப்படி தானே? பி கிராஸ் சி தானே கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிப்போமா? பி என்னது 2 3 4 கிராஸ் சி என்னது 3 5. இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்துருதுங்க. என்ன வரும் 2,3 அடுத்து 2,5 அடுத்து 3,3 3,5 3,3 3,5 அடுத்து என்னது 4,3 4,5 சரியா? பாருங்கள் 2,3 ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். 2,5 அதே மாதிரி 3,3 3,5 4,3 4,5 சரியா? இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி சரியா? இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதில் உள்ள உறுப்புக்கள் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. 0,3 0,5 1,3 1,5 அடுத்து இந்த இதில் உள்ள உறுப்புக்கள் பாருங்கள் 2,3 அடுத்து 2,5 அடுத்து 3,3 இதில் உள்ள உறுப்புக்கள் எதுவுமே இதில் வரல அப்படி தானே? அப்போ எல்லாத்தையுமே எழுதணும். 3,5 4,3 4,5 சரியா? இப்போ பாருங்கள் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 0,3 0,5 அடுத்து 1,3 1,5 அடுத்து 2,3 2,5 அடுத்து 3,3 அடுத்து 3,5 4,3 4,5 ரெண்டுமே எப்படி ஈக்குவலாக தான் இருக்குது அப்படி தானே? அப்போ என்ன செய்வோம்? இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுட்டு இதை வந்து செகண்ட் இதாக வச்சுட்டு 1 மற்றும் 2 இருந்து அப்படின்னு எப்போது போல் எழுத வேண்டியதான். 1 மற்றும் 2 இருந்து என்னது ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய வரும்.